வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் செய்வேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே சொல்கிறேங்க, நிறைய பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, கடைகள்லேயும் செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்திருக்கேன், சின்னது ஒன்று எடுத்திருக்கேன். 2 கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா கல்லுப்பு நிறச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பெரிய கண்ணாடி டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சுத்தமான தண்ணி, எச்சில் படாத தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா முழு எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாத எடுத்து அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கண்ணாடி டம்ளரில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிறச்சி வச்சுருக்கேன். கல்லுப்புக்கு அவ்வளோ பவருங்க. அந்த கல்லுப்புக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் கிடையாது, கண் திருஷ்டி படாது. எப்படியா ஒரு யாராச்சும் நம்ம வீட்டுக்கு கெட்டதே நினச்சே வந்தால் கூட இதை நம்ம வாசப்படியில் வைக்க சொல்ல அது எல்லாம் வெளியவே போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில். இப்போ அந்த கல்லுப்பு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சை பழத்தோட காம்பு பகுதி இருக்கிறீங்களா மேலே, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டு குங்குமம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டின பகுதியில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அந்த சின்ன கண்ணாடி டம்ளர் உப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வச்சுட்டு வெளியே மெயின் வாசப்படி இருக்கும் இல்லைங்களா, நம்ம பூ உருளிலாம் அதுக்காக தான் வைக்கிறது. கண் திருஷ்டி யாராச்சும் நம்ம வீட்டுக்கு கெட்டதே நினச்சி வந்தால் கூட அந்த பூ உருளி இதெல்லாம் பார்க்க சொல்லவே இந்த திருஷ்டி வெளியவே போயிடும்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய கண்ணாடி டம்ளர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம மெயின் வாசப்படியிலேருந்து உள்ளே வர சொல்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும். அதாவது நீங்கள் வைக்க சொல்ல நம்ம என்ட்ரன்ஸ் வாசப்படியே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்படி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், நிறைய பாசிட்டிவாக உங்களுக்கு நிறைய நடக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.